இப்போ தென்சென்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே 2014 இங்கே வெற்றி பெற்றிருக்கீங்க. மீண்டும் 2019 வந்து ஒரு வாக்கு வித்தியாசத்திலான தோல்வி அப்படின்றதை நீங்கள் எதிர்கொண்டிருக்கீங்க. இப்போ மீண்டும் உங்களுக்கான வாய்ப்பு வந்து இதே தென்சென்னை தொகுதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? ஸோ ஃபீல்டு எப்படி இருக்குது, உங்களுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பிரச்சாரத்தின் போகக்கூடிய இடங்களில் மக்கள் என்ன சொல்கிறாங்க? ஒட்டுமொத்தமாக இந்த விடியாதிமுக அரசின் மீது மிகப்பெரிய அளவிலே அதிருப்தியில் இருக்காங்க. சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இபி கட்டணம் உயர்வு, சூவேஜ் மெட்ரோ வாட்டர் டேக்ஸ் உயர்வு. இப்போ கோடை காலம் வருது. அந்த கோடை காலத்தில் பசங்கள்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அதை கூட என்னாத இந்த அரசாங்கம் அதுலேயும் லாபம் பார்க்க வேண்டும் என்ற விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் ஐஸ்கிரீமோடைய விலையை வந்து உயர்த்தி இருக்கிறது. இப்படி மக்கள் விரோத நடவடிக்கையில் எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறி இருக்கின்றது. அதனால் ஒட்டுமொத்தமாக மக்களை பொறுத்தவரையில் நன்றாக புரிந்திருக்கிறார். அந்த விடியாதிமுக அரசுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்றால் அதற்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக நம்முடைய எதிர்ப்பு குரல் இது மூலமாக பிரதிபலிக்கணும் என்ற விதத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னென்னா, கடந்த 5 ஆண்டு காலமாக திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் எந்தவித வளர்ச்சி பணிகளும் நம்முடைய தொகுதிக்கு அவர் வந்து செய்திருக்கிறார். மருத்துவம் சார்ந்து ₹1 கூட கொண்டு வராத நாடாளுமன்ற உறுப்பினர் தான் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ ஒவ்வொரு திட்டத்தையும் முடக்கக்கூடிய விதத்தில் வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட் நடைபெறவில்லை என்று சொன்னால் அவர் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால் அந்த திட்டம் முடங்கி இருக்கு. சிஎம்ஆர்எல் 5 ஸ்டேஷன் மூட்டாங்கன்னா அதுக்கு காரணம் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். மத்திய அரசாங்கம் நிதியை ஒதுக்கலைன்னா அதுக்கு காரணம் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர். ஏன்னா பாராளுமன்றத்தில் பேசல, எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அதனால் இதெல்லாம் மக்களிடத்தில் நன்றாக புரிந்திருக்குது. அதனால தான் தொகுதி வாரியாக அவங்க போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஏன்னா அவங்கள 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போ தான் வரீங்க அப்படின்ற விதத்தில் மக்கள் வந்து அவ்வளோ கோபமாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருக்கு. அதனால எங்கே போனாலும் நீங்கள் வராதிங்க, நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, நீங்கள் எதுக்கு ஓட்டு கேட்டு வரீங்க, என்ன உரிமையில் நீங்கள் ஓட்டு கேட்டு வரீங்க என்கின்ற கண்டன குரல்கள் ஆங்காங்கே தென்படுது. இது வந்து யதார்த்தமாக இப்படி தான் இருப்பாங்க மக்கள். நீங்கள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் வந்து நீங்கள் உங்களோட சிம்பிளை காமிச்சு ஓட்டு போடுங்கன்னு கேட்டுட்டு ஒட்டுமொத்தமாக மகளிருக்கு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்து ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிருக்கக்கூடிய நபர் அவர். ஸோ ஒட்டுமொத்தமாக தொகுதிமுக அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலை இருக்கிறது, திமுக அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அலை இருக்கிறது. எனவே இது ரெண்டுத்தையும் பொறுத்தவரையில் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சாதகமாக ஒவ்வொரு தொகுதியும் அமையும். இப்போ கடந்த முறை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு தோல்வி அப்படின்றது வந்து நீங்கள் எதிர்கொண்டிருந்தீங்க இல்லையா? ஒவ்வொரு தோல்வியின் போதும் அந்த தோல்விக்கான காரணம் குறித்து நம்ம செல்ஃப் அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ கடந்த முறை உங்கள் தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பாருங்க, தொகுதி முழுக்க 2019 ஸ்லம் ஏரியாஸ் எல்லாம் டார்கெட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலகட்டத்தில் வந்து மணியை வந்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இது பெரிய அளவில் வந்து தொகுதி முழுக்கும் நடந்தது. நாங்கள்லாம் மக்களை நம்பி நாங்கள் வந்து களத்தில் இருக்கோம். மக்கள் வாக்களிப்பார் என்ற விதத்தில் அவங்க பணத்தை நம்பி இருக்கிறாங்க. அந்த விதத்தில் பணத்தை நம்பி அவங்க அங்கங்கே ஸ்லம்ஸ் கொடுத்தாங்க. இன்னொன்று, ஒட்டுமொத்தமாக திமுகவினோட பொய் பிரச்சாரம் தொடர்ந்து கோயபிள்ஸ் பிரச்சாரமாக மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதி. இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களுடைய ஒட்டுமொத்த வாக்கு வாங்கணுன்ற கல்வி கடன் எல்லாமே ரத்து. ஒரு சென்சேஷன் ஏற்படுத்தணுன்றதுக்காக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த உடனே நாங்கள் நீட் தேர்வை நாங்கள் ரத்து செஞ்சுருவோம், எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்தது. அவங்களுக்கு 39 நாடாளுமன்ற உறுப்பினர் மக்கள் கொடுத்துட்டாங்க. ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் 2021 கொடுத்துட்டாங்க. இப்படி இருந்தும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படவில்லை. ஸோ அந்த கோயபிள்ஸ் பிரச்சாரம் ஒரு பக்கத்தில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் வைத்து நாங்கள் வந்து கூட்டணி பொறுத்தவரையில் அப்போ பாஜகவுடன் இருந்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நிலைமையை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தது. ஸோ இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தான் மக்கள் வந்து ஒரு முடிவு செய்கிறாங்க, யார் வந்து பொறுத்தவரையில் ஜெயிக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாங்க. அந்த விதத்தில் தான் பொறுத்தவரையில் வாக்களித்து கூட நிலைமை. ஸோ இது தனிப்பட்ட விதத்தில் நானும் இல்லை எங்கள் கட்சியோ கிடையாது. பல காரணங்கள் மக்கள் ஏமாற்றப்பட்டு வாக்களிக்கக்கூடிய நிலைமை திமுக அரசாங்கம் ஏற்படுத்தியது. இப்போ கடந்த முறை உங்களுடன் கூட்டணியில் இருந்த பாஜக இப்போ உங்களுடன் கூட்டணி இல்லை. அதே நேரத்தில் பாஜகவுடைய வேட்பாளரும் இப்போ தென்சென்னையில் களத்தில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வெற்றி வாய்ப்புக்கான வாக்குகளை இது குறைக்கக்கூடிய வகையில் அமையும்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இங்கே பொறுத்தவரையிலங்க எப்பொழுதுமே களம் வந்து அதிமுக வெர்சஸ் திமுக. இரு திராவிட கட்சிகள் என்று சொன்னாலும் கூட நல்ல சக்தியான அதிமுகவுக்கும் தீய சக்தியான திமுகவுக்கும். பாஜகவுக்கு இங்கே வார்டு லெவலில் இல்லைன்னா பூத் லெவலில் ஆட்களே இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து களத்தில் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறதே ஒரு கேலி கூத்தாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபீல்ட் லெவலில் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் இருந்தால் தான் ஒரு கட்சி வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வேலையை ஒரு தேர்தல் முன்னிட்டு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது எந்த விதத்திலும் வேலை செய்ய முடியல அப்படின்ற போது, ஆட்களே இல்லை என்கின்ற போது எப்படி அவங்களால வந்து அந்த ஒரு நம்பிக்கையோடு செயல்பட முடியும்? எங்களுடைய ஓட்டை பிரிப்பாங்க என்று கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே 2 கட்சிகள் தான். அந்த 2 கட்சிகளில்
திமுக சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்க பொறுத்தவரையில் திமுகவுக்கு வந்து வாக்களிப்பாங்க. மக்களை பொறுத்தவரையில் தெளிவாக இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் மக்களும் எங்கள் பக்கத்தில் இருக்காங்க. அதனால் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நான் என்னுடைய தொகுதியில் நான் வெற்றி பெறுவேன் இறையர்களால். இப்போ உங்களுடைய தோல்விக்கான காரணம் குறித்து நம்ம பேசும்போது, கடந்த முறை தேர்தலின் போது பாஜகவுக்கு எதிரான இருந்த மக்களின் மனநிலை அதுவும் ஒரு காரணமாக அமைந்ததுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஃபீல்டு லெவலில் அந்த அளவுக்கு தான் இருந்ததா? பாஜகவுக்கு எதிரான மனநிலை உங்களை தோல்வியோட வச்சிருச்சிங்களா? இல்லை, பல காரணங்களில் அது ஒரு காரணமும் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கூடிய பிரச்சாரம் அந்த விதத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கூடிய பிரச்சாரம் அந்த வகையிலே இருந்தது. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அந்த சார்ந்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தின் மீது மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில் வந்து 2019 நிதர்சனமாக இருந்தார்கள். அந்த வகையில் தான் அவங்க ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து வாக்களிக்கிறார்கள். இப்போ பிரச்சாரத்தின் போது பாஜக வேட்பாளர்கள் சிலர் வந்து எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவங்களுடைய படங்களை பயன்படுத்தக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஏடிஎம்கேவோட ஓட்ஸை தங்களும் ஈர்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்கா? அது எடுபடுமா? மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எங்களையெல்லாம் வாழ வைத்த தெய்வம் தமிழர் குலசாமி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இவர்களெல்லாம் வைத்துதான் பாரதிய ஜனதா கட்சி வளர வேண்டும் என்று நினைக்கின்றது. அதனால எங்கள் தலைவர்கள் பற்றி பெருமையாக சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தலைவர் கிடையாது. தமிழகத்தை பொறுத்தவரையில் அவங்களுக்கான தலைவர்கள் கிடையாது. அதனால் எங்களுடைய தலைவர்களை வந்து அவங்க வந்து பேசி அதன் மூலமாக வாக்கு சேகரிக்கலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அந்த விதத்தில் அவர்கள் தோல்வி அடைவார்கள். ஏன்னா அந்த சித்தாந்தத்தை அவர்கள் நினைத்திருக்கக்கூடிய அனைத்து பேருந்து பிறந்த அண்ணாங்களும் எங்களோட தலைவர்கள். அவரோட உரிமையை காப்பாற்றணுன்றக்கா அவர் உரிமைக்காக குரல் கொடுத்துருக்கக்கூடியவர், உரிமைக்காக வாழ்ந்திருக்கக்கூடியவர். அவர் வழியில் வந்திருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் அப்படி தான் செயல்பட்டோம்னாலும் சிபாவை வந்து கொச்சியில் மாற்ற வேண்டும், இங்கே இருக்க சென்டர் மூடணுன்னா பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி நடவடிக்கை எடுக்கிறேன்னா ஏன்னா பேருந்து பிறந்த அண்ணா அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடியவன். அதனால் பார்த்திங்கன்னா உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும், இதுன்னு தடுத்து நிறுத்தப்படும். இது என் தென்சென்னையோட தொகுதியோட உரிமை என்ற விதத்தில் போராடினேன். சிப்பட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லிக்கு மாற்றணும்னு நினைக்கிறாங்க மத்திய அரசாங்கம். நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அதெல்லாம் தடுத்து நிறுத்தினேன்னா ஏன்னா பேருந்து பிறந்தங்க அண்ணா அவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய உரிமையை காப்பாற்றணுன்றதுக்காக நான் நடவடிக்கை எடுக்கிறேன். ஸோ இந்த தலைவர்கள் இவர்கள் வழியிலே வந்திருக்கக்கூடிய நாங்கள்லாம் சொல்லிட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் இவர்கள் வேணால் சொல்லுவாங்க, ஆனால் எந்த விதத்திலும் அவர்களுக்கு பலன் அளிக்காததெல்லாம். தென்சென்னை தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன? ஏன்னா நீண்ட கால பிரச்சனைகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நிறைய இருக்குது இல்லையா தென்சென்னையில்? நீங்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதிகள் என்னவா இருக்குது? அதாங்க, ஒரு யங்ஸ்டராங்க ஒரு 26 வயதில் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆன போது மிகப்பெரிய பொறுப்புணர்வுடன் கடமை உணர்வுடன் நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆராய்ந்து அதுக்கு எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. இப்போ நீங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எடுத்துங்க, அதுக்கு வந்து 1200 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த திட்டம் வகுக்கப்பட்டது. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நாடாளுமன்ற உறுப்பினராகும் போது எங்களுடைய ஆட்சி காலத்தில் அது நடவடிக்கை எடுப்பது பயோமெனிக் கண்ட்லேருந்து எல்லாமே அமைச்சோம். அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. இப்போ வேளச்சேரி சென்ட் தாமஸ் மவுண்ட்டு பறக்கின்ற ரயில் திட்டம்னா அதுக்கு வந்து நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனை 2007 நிலவில் இருக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து எடுத்துக்கூடிய நடவடிக்கை நிலம் கையகப்படுத்துகின்ற பிரச்சனை முடிவுக்கு கொண்டு வந்தோம். ஓகேங்களா? இப்போ சிஎம்ஆர்எல் போக்குவரத்து நெரிசலுக்கு இருக்குன்னா சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் பொறுத்தவரை ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாமே கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய நீண்ட நெடுங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை ஃப்ளட் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒட்டுமொத்தமாக ஃப்ளட்டை வந்து கர்டெயில் பண்ணுறதுக்கு நம்ம நாடாளுமன்ற தொகுதியில் ஏற்படாத வண்ணம் இருக்கிறதுக்காக அதில் வந்து மத்திய அரசாங்கம் நிதியை பெற்று கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டங்களில் அந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் மத்திய அரசாங்கிட்ட வாங்கி ரிப்போர்ட் பண்ணோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம், அமிர்த் திட்டம் சொல்லிட்டு எல்லா விதத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு திட்டத்திற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதில் அதை எல்லாத்தையும் முடக்கி இருக்கார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர். ஸோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்னால் வேளச்சேரி சென்ட் தாமஸும் பறக்கின்ற ரயில் திட்டம் 18 மாதங்களுக்குள் முடிக்கப்படும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் இருக்கிற பெருகுணி குப்பை கணக்கை வந்து 100% 1.5 வருடத்துக்குள்ளே நான் அகற்றிடுவேன். நான் சிஎம்ஆர்எல் பொறுத்தவரை 2வது ஃபேஸை மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பங்கை வாங்கி மூடி இருக்கக்கூடிய ஸ்டேஷனை மீட்டெடுப்பதுக்கு உண்டான நடவடிக்கை நான் எடுப்பேன். ஸோ இப்படி ஃப்ளட் ப்ரிவென்ஷனுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த விதத்தில் அந்த நிதியை வந்து பெற்றிருக்கக்கூடிய நிதியை உடனுக்குடன் அமல்படுத்தி அதன் மூலமாக ஃப்ளட் ஏற்படாத வண்ணம் நடவடிக்கை எடுப்பேன். ஸோ இத்தனை வாக்குறுதிகள் அதற்கான நடவடிக்கை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எடுத்துருக்கக்கூடிய நடவடிக்கை. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அதெல்லாம் முடக்கினார். திருப்பியும் நான் வருகின்ற பொழுது அந்த நடவடிக்கையை பொறுத்தவரையில் முனைப்பாக முடிப்பதற்கு அனைத்து விதத்திலும் நான் வந்து மேற்கொள்வேன். நன்றி சார், வாழ்த்துக்கள்.